வணக்கங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கேழ்வரகு மாவு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவில் நல்லா அழுத்தமாக இந்த கப்புலேயே முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதே அளவே வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த சைஸ்க்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 இந்த அளவு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. கருவேப்பிலைங்க நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா முழு பூண்டு எடுத்து அது ஒன்று எடுத்து தோலோடு இந்த மாதிரி நசுக்கி வச்சுங்க. தோலெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்கணும். இப்போ நம்ம அதை பிசைஞ்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை சேர்த்திக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலைங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாங்க. போட்டு முதல்ல வெறுமையாக ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணிங்க நல்லா காய்ச்சி கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடு இருக்கணுங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. கையில் கலக்க முடியாது, அதனால் முதல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. சூடான பிறகு நம்ம கையை வச்சு கலந்துக்கலாங்க. இப்போ சூடுனால கரண்டியில் கலந்துருக்கோம். சூடான பிறகு நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்துடணும். இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து இப்படி பார்க்கணுங்க. இந்த அளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கணும். உருண்டை பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள். பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும், இந்த அளவுக்கு லூஸு. இப்போ நம்ம ஒரு வாழை இலைனா இல்லை இன்னும் ஏதாவது ஒரு கவர், பிளாஸ்டிக் கவருங்க, எண்ணெய் கவர் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. அதில் வந்து இந்த உருண்டையை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க. இன்னும் பெருசாக கூட தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சுங்க. எல்லா பக்கம் ஒரே அளவாக இருக்குங்களா, கேனம் ஒரு இடம் கேனம் ஒரு பக்கம் சின்னதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு தட்டி வச்சுங்க. இப்போ நம்ம வந்து இது ஸ்டவ் பற்ற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. அது இரும்பு தோசைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி அடைக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இது ஃபுல்லாக அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்கேன் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய்லாம் விடாமல் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போது இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க. கலர் பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்து பாருங்கள், வெந்த பிறகு கலர் எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பின்பக்கமாக வேகட்டும். இப்போது நல்லா வெந்துச்சுங்க. நம்ம பார்க்கும்போதே கலர் எல்லாம் நல்லா தெரிஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வெந்நீர் விட்டு பிசைஞ்சனால தான் நம்மளுக்கு இந்த சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. பச்சை தண்ணி ஊற்றினா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காதுங்க. இதை வெறுமையாக சாப்பிட்றத விட கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ இல்லை துவையிலோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாருமே செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு உணவு கிடைக்குங்க.